யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வில் சில்வா இன்று கருத்து தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அது ஒரு அரசியல் பழிவாங்கல் என தற்போது சட்டமிடுகின்றனர். குடும்பம் ஒன்றை பழிவாங்கும் திட்டம் என்று கூறுகின்றனர். அவர்கள் எவ்வாறு கைது செய்யப்பட்டனர்? நீண்ட காலம் விசாரணை இடம்பெற்றது. வாக்குமூலம் பெறப்பட்டது. இறுதியில் இங்கு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. CSN தொலைக்காட்சியை ஆரம்பிப்பதற்கு 234 மில்லியன் ரூபாய் மூலதனமிடப்பட்டுள்ளது. அந்த பணத்தை எவ்வாறு திரட்டினார்கள் என்பது எவருக்கும் புரிவதில்லை. அந்த பணம் சட்டபூர்வமானது அல்ல, அது கருப்பு பணம். யார் இதற்காக முதலீடு செய்தனர் எவருக்கும் தெரியாது. அதற்காகவே கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது தெளிவானது. பழிவாங்கல் எந்த காலத்தில் இடம்பெற்றது? மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே பழிவாங்கல்கள் இடம்பெற்றன. தேர்தல் முடிவடைந்து 2 வாரங்கள் செல்லவில்லை. பொன்சேகாவை ராணுவத்திலிருந்து தூக்கினார்கள். கடத்தி சென்று சிறையில் அடைத்த பின்னரே வாக்குமூலம் பெறப்பட்டது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை. மிகவும் கௌரவமான முறையில் கைது செய்யப்பட்டனர். விமல் வீரவங்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு எதிராக சத்தமிடுகின்றார். ஏன் அவ்வாறு அவர் சத்தமிடுகின்றார்? அடுத்ததாக அவர்களே செல்ல உள்ளனர். தற்போது போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தொடர்பில் அச்சமடைந்துள்ளனர். அடுத்ததாக உள்ளே செல்ல உள்ளவர்களே யோசித்த கைது செய்யப்பட்ட பின்னர் சத்தமிடுகின்றனர். திருடர்களை பிடிக்கும் போது தம்மை கைது செய்ய வேண்டாம் என்று திருடர்கள் சத்தமிடுகின்றனர்.